अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमाम् लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய்ப் பழுத்தாளையாண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழகில்லேன் என்று கண்ணபிரானையே தான் கணவனாக அடைய வேணும் என்று துடித்துக் கொண்டு கிடந்த ஆண்டாள் பல பல செயல்களை செய்தாள். அவனை எப்படியாவது பெற்றுவிட வேண்டும் என்பதற்காக. அப்படி செய்கின்ற அந்த அவளுடைய செயல்கள் எல்லாம் நாச்சியார் திருமொழி என்கிற திவ்ய பிரபந்தத்திலே மிக அழகாக விவரிக்கப்படுகின்றன. அதிலே கீழே 8ஆம் திருமொழியிலே மேகங்களை அந்த எம்பெருமானிடத்திலே தூது விட்டாள். ஆனால் மேகங்கள் தூது செல்லாமல் இருந்த இடத்திலேயே மழை பொழிந்து விடவே அங்கே பூக்கள் எல்லாம் பூத்து குலுங்கத் தொடங்கின. அதை பார்த்தவுடனே ஆண்டாளுக்கு இன்னும் துக்கம் அதிகமாகிவிட்டதாம். நாயகனோடு சேர்ந்திருக்கிற காலத்திலே தனக்கு மகிழ்ச்சியை விளைக்கக்கூடிய அந்த பூக்கள் எல்லாம் இப்பொழுது அவனை பிரிந்திருக்கிற காலத்திலே மேலும் துன்பத்தை உண்டாக்குகின்றன. என்ன காரணம் என்னால் அங்கே இருக்கக்கூடிய அந்த பூக்கள் எல்லாம் அவனுடைய உருவத்தையே நினைவூட்டி அவனுடைய அவயவங்களை எல்லாம் தனக்கு நினைவூட்டி மேலும் துன்பத்தை அதிகமாக்குகின்றன என்று இவள் இப்படி நினைத்து கதறுவதாக இந்த திருமொழி 9ஆம் திருமொழி செல்லுகிறது. அதிலே 4வது பாசுரம். அந்த பாசுரத்திலே என்ன தெரிவிக்கிறாள்? 5 பேர்கள் எம்பெருமானுடைய நிறத்தை கொண்டவர்களாக அங்கே இருக்கிறார்களாம். 5 என்று வரிசையாக அந்த 5 சொல்லி, இப்படி எம்பெருமானுடைய நிறத்தை கொண்டு என் கண்முன்னாலே வந்து நிற்கிறீர்களே, எதற்காக? என்னை துன்புறுத்துவதற்காகத்தானா என்று அந்த வஸ்துக்களை எல்லாம் பார்த்து கேட்பதாக இப்படி 4வது பாசுரம் செல்லுகிறது. பொழில்வாழ் புயல்காள் மயில்காள் ஒன்கருவிளைகாள் வம்பக்களங்கனிகாள் வண்ணப்பூவை நறுமலர்கள் ஐம்பரம் பாதகர்கள் அணிமாலிரம் சோழனின்னா எம்பெருமானுடைய நிறம் உங்களுக்கண் செய்வதே. எம்பெருமானுடைய நிறத்தை உடைய வஸ்துக்கள் யாவை என்னால் பைம்பொழில்வாழ் குயில்காள் என்று முதலிலே அந்த திருமாலிருஞ்சோலையிலே இருக்கக்கூடிய குயில்களை சொல்லுகிறாள். குயில்காள், அந்த குயில் கருத்த நிறத்தை உடையத்தா இருக்கும் அல்லவா? ஆயினாலே எம்பெருமானுடைய நிறம் அந்த குயிலினிடத்திலே இருக்கிறது. அடுத்தபடியாக மயில்காள், மயிலும் கூட அப்படி கருமையும் கொஞ்சம் நீளமும் கலந்த நிறமாக இருக்கும். அது எம்பெருமானும் கூட அந்த பிராட்டியோடு சேர்ந்து இருக்கிற இருப்பை சொல்லுகின்ற பொழுது திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் என்று கருத்த நிறத்தை உடையவனாக எம்பெருமான் இருக்கிறான். அந்த எம்பெருமானுக்கு ஒளியூட்டுபவளாக அவனுடைய திருமார்பிலேயே பொன்னிறம் கொண்டவளான பிராட்டி இருக்கிறாள். இந்த கருத்த நிறத்திலே அந்த பொன்னிறம் பட்டதானால் அது எப்படி இருக்கும் என்றால் மயில் கழுத்து சாயையாயிருக்கும் என்கிறார்கள் ஆச்சாரியர்கள். அப்படியே மயிலினுடைய கழுத்திலே அந்த பொன்னிறமும் அந்த கரிய நிறம் கருநீல நிறமும் சேர்ந்து அப்படி பிரகாசிக்குமா. ஆயினாலே மயிலை கண்டாலும் இவர்களுக்கு எம்பெருமானுடைய நினைவுதான் வருகிறது. ஆயினாலே பைம்பொழில்வாழ் குயில்காள் மயில்காள். அதற்கு மேலே ஒன் கருவிளைகாள் என்று கருவிளை என்று ஒரு பூ, அந்த பூவும் கூட ஓரளவுக்கு கருநீல நிறத்திலே இருக்கக்கூடிய பூ. அது கருணைதல் என்று சொல்லுகிறோமே, அப்படிப்பட்ட பூக்கள். அந்த பூக்களும் எம்பெருமானுடைய நிறத்தை உடையவைகளாய் இருக்கின்றன. அதற்கு மேலே பம்ப களங்கனிகாள் என்று களம்கனி கலாப்பழங்கள் என்று சொல்லக்கூடிய பழங்கள் அது நன்றாக முற்றி அப்படி பழுத்திருக்கிற காலத்திலே எம்பெருமானுடைய நிறத்தை போலவே இருக்குமாம். அதற்கு மேலே வண்ண பூவை அருமலர்கள் என்று பூவை, அதாவது பூவை பூ என்றே ஒரு புஷ்பம் உண்டு. அந்த பூவும் அப்படி கருநீல நிறத்திலே இருக்கும்.
இப்பொழுது சொன்ன எல்லா வஸ்துக்களும், அதாவது குயில்கள், மயில்கள், கருவளை பூக்கள், களங்கனிகள், பூவைப்பூ என்ற இந்த ஐந்தும் கூட எம்பெருமானுடைய நிறத்தை உடையவர்களாக இவளுக்கு கண்முன்னாலே தோன்றுகின்றன. மழை பொழிந்து இவர்களெல்லாம் பூக்க தொடங்கின அல்லவா? உடனே இதை பார்த்த உடனே என்னை வருத்துவதற்காகத்தான் நீங்கள் இப்படி எம்பெருமானுடைய நிறத்தை கொண்டிருக்கிறீர்களோ? நான் எம்பெருமானை மறந்து பிழைக்கலாம் என்று பார்த்தால் மறக்க உண்ணாதபடி அவனுடைய திருமேனியினுடைய நிறத்தை நினைவூட்டுவதற்காக நீங்கள் இப்படியெல்லாம் என் முன்னாலே வந்து நிற்கிறீர்களோ என்று அவர்களை பார்த்து சொல்லுகிற ஆண்டாள் என்ன தெரிவிக்கிறாள்? ஐம்பெரும் பாதகர்கள். ஐம்பெரும் பாதகர்கள், இங்கே 5 பேர் சொல்லப்பட்டார்கள் அல்லவா? அதாவது குயில், மயில், கருவளை, களங்கனி, பூவைப்பூ என்று 5 பெரும் பாதகர்கள். 5 பெரும் பாதகர்கள் என்னால் பஞ்சமகா பாதகம் என்று சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது தங்கத்தை திருடுதல், அதே போல குடிக்கக்கூடாத வஸ்துக்களை, அதாவது மதுபானம் பண்ணுதல், குரு துரோகம் பண்ணுதல் என்று இப்படிப்பட்ட சில காரியங்களுக்கு பஞ்சமகா பாதகங்கள், 5 பெரும் பாதகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல கண்முன்னாலே வந்து நிற்பவர்களை 5 பெரும் பாதகர்கள் என்று, இப்படி மகா பாதகிகளே என்று அவர்களை பற்றி சொல்லுவதாக அப்படியும் கொள்ளலாம். அல்லது தன்னை அவர்கள் எல்லாம் பாதிக்கின்றபடியினாலே, அதாவது துன்புறுத்துகின்றபடியினாலே 5 பெரும் பாதகர்கள் என்று, எங்களை எல்லாம் இப்படி பாதிக்கின்ற 5 வஸ்துக்களே என்று அப்படி அந்த வஸ்துக்களை பார்த்து சொல்லி மேலே என்ன சொல்லுகிறாள்? எம்பெருமானுடைய நிறம் உங்களுக்கு என் செய்வதே. அந்த எம்பெருமானுடைய நிறம் உங்களுக்கு எதற்காக இப்படி வந்து சேர்ந்திருக்கிறது? நீங்கள் ஏன் இதையெல்லாம் பெற்றீர்கள்? எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த எம்பெருமானுடைய நிறத்தை நீங்கள் பெற்றிருக்கிறது ஏதோ பெரிய தவத்தினுடைய பயன் என்றுதான் நினைத்திருந்தேன் முன்னாலே. ஆனால் இப்பொழுதுதான் தோன்றுகிறது. ஏன்னு கேட்டா, அப்படிப்பட்ட நிறங்கள் எல்லாம் என்னை போன்றவர்களை துன்புறுத்துவதற்காக, அதாவது அந்த எம்பெருமானை பிரிந்து வருந்துகின்றவர்கள் யாவர் சிலர் உண்டோ அவர்களுக்கு எம்பெருமானுடைய நினைவை ஊட்டி அவர்களை துன்புறுத்துவதற்காகத்தான் இப்படிப்பட்ட நிறத்தை நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள் என்று நான் நினைக்கிறேன். எம்பெருமானுடைய நிறம் உங்களுக்கு என் செய்வதற்காக இப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று எனக்கு புரியவில்லையே என்று அந்த மலர்களை பார்த்து, இப்படி சொன்ன மலர்கள் முதலானவர்களை பார்த்து இப்படி சொன்ன ஆண்டாள் மேலே அடுத்த பாசுரத்திலே என்ன தெரிவிக்கிறாள் என்னால், அந்த துங்கமலர் பொழில் சூழ் திருமாலிருஞ்சோலை நம்பி அவனுடைய அங்கே இருக்கக்கூடிய மலர் மேல் தொங்கிய வண்டினங்காள், தொகு பூஞ்சுனைகள் என்று எல்லாம் இவளுக்கு எம்பெருமானுடைய நிறத்தையே நினைவூட்டுகின்றனவாம். அங்கே இருக்கக்கூடிய வண்டுகள், சுனைகள், அவைகளை பற்றியும் பார்த்து இதே போல வார்த்தைகளை அருளி செய்கிறார். மலர் பொழில் சோழ் திருமாலிருஞ்சோழனின் செங்கற்கரு முகிலின் திருவுருப்போல் மலர் மேல் தொங்கிய வண்டினங்கள், சுகவான் துணைகள், துணையில் அங்கு தந்தாமரைகள் எனக்கோர் தரன் சாத்துமினே. துங்க மலர்பொழில் சூழ் திருமாலிருஞ்சோலை. திருமாலிருஞ்சோலையிலே துங்க மலரினால் மிகவும் உத்துங்கமாய் மிக உயர்ந்த மலர்கள், அதாவது மேன்மை பொருந்திய மலர்கள் என்று சொல்லக்கூடிய மலர்கள், அப்படிப்பட்ட மலர்கள் எல்லாம் மலர்ந்திருக்கக்கூடிய திருமாலிருஞ்சோலையாம். துங்க மலர் பொழில் சூழ் திருமாலிருஞ்சோலை. அப்படிப்பட்ட சோலை எங்கும் என்ன ஆகியிருக்கிறது என்றால், அந்த எம்பெருமானுடைய திருவுருப்போல், செங்கற்கருமுகிலின் திருவுருப்போல் என்று சிவந்த திருக்கண்களையும் அதே போல கரிய முகில் போன்ற அந்த திருமேனியையும் உடையவனாக அந்த திருமாலிருஞ்சோலை எம்பெருமான், அந்த அழகர், அவர் எழுந்தருளியிருக்கிறார். அவரை போல அவருடைய உருவத்தை எதெல்லாம் காட்டுகிறது என்றால், மலர் மேல் தங்கிய வண்டினங்காள் என்று, மலர் மேலே தொங்கிய என்னால் தங்கிய என்பது பொருள். மலர் மேல் தொங்கிய வண்டினங்காள் என மலர் மேலே அந்த வண்டுகள் இருக்கின்றனவா? அந்த வண்டுகள் பார்ப்பதற்கு எப்படி இருக்கின்றன என்றால், அந்த வண்டுகள் அந்த எம்பெருமானுடைய நிறத்தை நினைப்பூட்டுகின்றன. அல்லது இப்படியும் கொள்ளலாம், மலர் என்னால் அது எம்பெருமானுடைய திருக்கண்கள். அந்த திருக்கண்களினுடைய நடுவிலே இருக்கக்கூடிய கருவிழிகள் வண்டு போல கருப்பாகத்தானே இருக்கும். ஆயினாலே மலர் மேல் தங்கிய வண்டினங்காள் என்று எம்பெருமானுடைய திருக்கண்களை அவர்கள் நினைவுபடுத்தி விட்டனவாம். அதற்கு மேலே தொகு பூஞ்சுனைகள்,
அங்க இருக்கக்கூடிய புஷ்பங்கள் புஷ்பித்திருக்கிற சுனைகள், அந்த சுனைகளும் கூட மேலேருந்து அப்படி கீழே பொழிகின்ற பொழுது அவை கருத்த நிறத்தை உடையவையாய் இடையிடையே பூக்களோடு கூடியவையாய் இருக்கிறதை பார்க்கிற பொழுது அந்த எம்பெருமானுடைய திருமேனியினுடைய அழகு அதுவே இவளுக்கு நினைவுக்கு வந்து விட்டதாம். அதற்கு மேலே சுனையில் தங்கு செந்தாமரைகாள் என்று அந்த சுனையிலே இருக்கக்கூடிய தாமரை பூக்களையும் அப்படி பார்த்து சொல்லுகிறாள். இந்த தாமரை பூக்களை பார்த்தாலும் எம்பெருமானுடைய அவயவங்களுடைய நினைவு வருகிறது. அதாவது ஒரு குளத்திலே தாமரை பூ பூத்தார் போல என்றோ அந்த எம்பெருமானுடைய திருக்கைகள் சிவந்திருக்கும், திருக்கண்கள் சிவந்திருக்கும், திருப்பவளம் சிவந்திருக்கும். இந்த சிவந்திருக்கக்கூடிய அவயவங்கள் திருவடிகள் இவை அத்தனை அவயவங்களும் தாமரை பூக்களைப் போல காணப்படுமா. நம்மாழ்வார் கூட அனுபவிக்கின்ற பொழுது செக்கமலத்து அலர் போலும் கண் கை கால் செங்கனிவாய் என்று இந்த 4 அவயவங்களும் தாமரை பூக்களைப் போல அக்கமலத்து இலைகோலும் திருமேனி என்று தெரிவித்தார். ஆகையினாலே அந்த சுனை எம்பெருமானுடைய அந்த வடிவத்தை நினைவுறுத்துகிறது. அந்த சுனையிலே இருக்கக்கூடிய தாமரை பூக்கள் அவைகள் எம்பெருமானுடைய திருக்கை திருக்கண் முதலான அவயவங்களை நினைவுபடுத்துகிறதாம். இப்படி அத்தனையும் பார்த்தாள். சுனையில் தங்கு செந்தாமரைகள் எனக்கோரு சரண் சாத்துமினே, எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள், நான் தப்பி பிழைப்பதற்கு என்ன வழி, இதிலிருந்து நான் தப்புவதற்கு என்ன வழி என்று நீங்களே எனக்கு சொல்லுங்கள். எனக்கு ஒரு சரண் சாற்றுமினே, என்னால் எனக்கு உய்யும் வழி, எனக்கு அடைக்கலன் நீங்கள் தாருங்கள் என்பது போல அந்த வஸ்துக்களை எல்லாம் பார்த்து இப்படி கேட்கிறாள். அதாவது மலர் மேல் தங்கிய வண்டினங்காள், தொகு பூஞ்சனைகள், சுனையில் தங்கு செந்தாமரைகள் என்று இவற்றையெல்லாம் பார்த்து துன்பப்பட்ட ஆண்டாள் அவைகளையே பார்த்து கேட்பதாக இந்த பாசுரம் சென்றது. அனுபவம் தொடர்கிறது. தொடர்ந்து அனுபவிப்போம்.